விருச்சிக ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு 6ஆம் வீடும் வந்து செவ்வாய் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்ல செவ்வாய் வந்து நீச்சம். அப்ப எதெல்லாம் நன்மை நடக்கும்னு நெனச்சிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணணும்? இந்த 63 நாட்கள் மூவ்மெண்ட்டே எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அது தப்பா போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. யாருக்காக நீங்க பேச போனாலும் அவனும் எதிரியாவான். நீங்க அவனுக்காக பேச போன இன்னொருத்தனும் எதிரியாவான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்புனவங்க எல்லாமே உங்க கைய விட்டுருவாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க. அங்க வந்து மேபி நீங்களே ஒரு சூப்பர்வைசர நீங்க வந்து இப்ப அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த சூப்பர்வைசர் முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்காததுனால டோட்டலி உங்க கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து நெறைய ப்ராப்ளம் குடுக்குற மாரி அமைப்புகள் இருக்கும். எந்த ஒரு பாயிண்ட்லயும் நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் வருது அப்டின்னா, அங்க பிரச்சனை. பதட்டம் அப்டின்றது இப்ப வேண்டவே வேண்டாம். சார் முடிஞ்ச அளவு நான் கட்டிருவேன்னு சொல்லணுமே ஒழிய, நான் கட்டிடுவேன் பாருங்க அப்டின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா விருச்சிகத்துக்கே உண்டான ஒரு விஷயம் இருக்கு. அவங்களால எதுவுமே முடியாதுன்னு சொன்னா, அத முடிச்சு காமிக்கிறது விருச்சிகம் தான். ஆனா, இப்ப அந்த முடிச்சு காமிக்கிறது விடாதுன்றத ஞாபகம் வச்சுட்டு செயல்பட்டா ஜெயிக்கலாம். முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்.